கர்வம் எனும் பந்தயத்தில் இறங்கியது அகங்காரம். வேகத்தின் உண்மையான இயல்பை அனுபவம் உணர்த்தியது. சுதேசி அரசாங்கம் வெளிநாட்டு ஆட்சி முறையை விட முன்னணியில் இருந்தது. பாரத் X1 ஆனது பேரார்வம் மற்றும் நம்பிக்கையின் உருவகம். தலைமுறைகள் சேர்ந்ததும் வெற்றியின் ஆதாரமாக விளங்கியது. கனவுகளுக்கு வயதுமில்லை, அதனுடைய வேகமும் நிற்பதில்லை. திறந்த வெளி ஹைவே டிராக்ல 2 கார்கள் பக்கத்துல நின்றுட்டு இருந்தது. நாலாபுறமும் சேர்ந்திருந்த கூட்டம் கத்தி கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பலபலன்னு நவீன ஸ்போர்ட்ஸ் கார்ல நாட்டோட பிரபலமான ஆட்டோமொபைல் தொழிலதிபர் விக்ரம் ராட்டோர் உட்கார்ந்திருந்தாரு. இன்னொரு பக்கம் ஒரு கிளாசிக் ஆனா மாடிஃபைடு கார்ல 65 வயசுல உள்ள தன்னம்பிக்கை நிறைந்த கௌசல்யா தேவி உட்கார்ந்திருந்தாங்க. அவங்கள ஆட்டோமொபைல் உலகத்துல மக்கள் ராணி ஆஃப் த ரேஸ் ட்ராக் அப்படின்ற பேர்ல பிரபலமானவங்க. இப்பவும் டைம் இருக்கு கௌசல்யா தேவி, தோல்வியை ஒத்துக்கங்க. இந்த தடவை உங்க தோல்வி உறுதி. உங்களால இந்த காரை வச்சு இந்த ரேஸ்ல என்ன ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும் விக்ரம், தோல்விங்கிற வார்த்தைய சொல்ல கூட தயங்குறவன் நான். என்ன தோக்கடிக்கிறவன் இது வரைக்கும் இந்த உலகத்துல பிறக்கவே இல்ல. இத கேட்டதும் விக்ரம்க்கு முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தன்னோட போக்கஸ கார் மேல செலுத்தினாரு. சில செகண்ட்ஸ்ல ரேஸ் ஆரம்பமாச்சு. ஸ்பீடாமீட்டரோட முன்னு வேகமா மேல நோக்கி போச்சு. ஆரம்பத்துல விக்ரமோட கார் முன்னாடி போச்சு. ஆனா கடைசி திருப்பத்துல கௌசல்யா தேவி தன்னோட டிரைவிங் ஸ்கில் டெக்னிக்கோட புரிதலோட வேகத்தை எடுத்தாங்க. அப்புறம் ரேஸ் ஜெயிச்சிட்டாங்க. கூட்டத்துல கைத்தட்டல் எதிர் ஒலிச்சது. விக்ரம் காரை விட்டு இறங்கினாரு. அவருடைய முகத்துல கோபம் ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. கண்டிப்பா ஒரு நாள் நான் உங்களை தோக்கடிப்பேன். ஒரு நாள் இந்த கைத்தட்டல் எல்லாமே எனக்கு கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காது. விக்ரம், நீ என்னை என்னைக்கும் ஜெயிக்க முடியாது. என்னோட இடத்துல கார்ல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா அப்ப இந்த கைத்தட்டல் உனக்காக கிடைச்சிருக்கும். இங்க பாரு, நான் உனக்காக வருத்தப்படுறேன். நீ ரொம்ப நல்ல கார் ஓட்டுற. உன்னால யார வேணா தோக்கடிக்க முடியும், ஆனா என்ன தோக்கடிக்க முடியாது. இப்படி சொல்லிட்டு கௌசல்யா தேவி சிரிச்சாங்க. அப்புறம் அங்கிருந்து போயிட்டாங்க. விக்ரம் கோவப்பட்டு நேரா தன்னுடைய வீட்டை நோக்கி போயிட்டாரு. வீட்டுக்கு போனதும் அவருடைய பொண்ணு காமியா அவரோட முகத்துல இருக்கிற கோபத்தை பார்த்துட்டா. அப்பா, என்ன ஆச்சு? உங்க முகத்துல இப்படி ஒரு கோவம் எதுக்கு? மறுபடியும் இந்த தடவை கௌசல்யா தேவி என்ன ரேஸ்ல தோக்கடிச்சிட்டாங்க. ஆனா பாத்துக்கிட்டே இருக்காமியா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் உங்களுடைய திமிர்த்தனத்தை சுக்குநூறா உடைப்பேன். அப்பா, நீங்க அவங்க கிட்டயே ரேஸ் வச்சுக்கிறீங்க. மக்கள் அவங்கள பத்தி என்ன பேசிக்கிறாங்க நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ராணி ஆஃப் ரேஸ் ட்ராக். தான் பொண்ணோட வாயில இருந்து கௌசல்யா தேவியோட பாராட்டுகளை கேட்டு விக்ரம் இன்னும் அதிகமா கோவப்பட்டாரு. போதும், நிறுத்து. உன்னுடைய அப்பா அவங்க கிட்ட ரேஸ்ல தோத்துட்டு வந்திருக்க, நீ அவங்கள பாராட்டுறியா? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிற காமியா. நீ என்னைக்கும் கௌசல்யா தேவியை குறைச்சி பேசினதே இல்ல. காமியா அமைதியா இருந்தா. அப்புறம் அங்கிருந்து போயிட்டா. கொஞ்ச நாள் அப்படியே கடந்துருச்சு. ஒரு நாள் காமியா தன்னோட ஸ்கூட்டில கார்டனுக்கு போனா. அங்க அர்ஜுன் அவளுக்காக காத்துட்டு இருந்தான். காமியா, நான் உனக்காகவே 2 மணி நேரமா இந்த பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நம்ம இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் 90s கப்பல்ஸ் மாதிரி பார்க்லயே மீட் பண்றது? வேற என்ன பண்ண முடியும் சொல்லு. இங்க பாரு காமியா, உனக்கு தான் தெரியல உன் டாடி என் பாட்டி மேல எவ்வளவு கோவப்படுறாருன்னு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க எங்க பாட்டியை தோக்கடிக்க முடியல. அதனால நம்மளுடைய கல்யாண விஷயத்தை அவர்கிட்ட பேசுறது எனக்கு பயமா இருக்கு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அவங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன? வாழ்நாள் முழுக்க இப்படி யாருக்கும் தெரியாம மீட் பண்ணோங்கறியா? இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நம்மளை பத்தின விஷயம் அப்பாவுக்கு தெரியத்தானே செய்யும். மத்தவங்க யாராவது அவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நாமளே ஏன் சொல்லிடக்கூடாது? அர்ஜுன் கொஞ்சம் ஆழ்ந்த யோசனைக்கு போயிட்டான். நீ சொல்றதும் ஒரு வகையில நியாயம்தான். அப்படி இதுதான் விஷயம்னா நாளைக்கு காலையிலேயே உங்க வீட்டுக்கு வந்து உன்னை பொண்ணு கேட்கறேன். அப்படி உங்க பாட்டி கிட்ட சொல்லி என்ன பொண்ணு கேட்க அனுப்பிச்சினா எப்படி இருக்கும்? உனக்கு என்ன பைத்தியமா? உன்னுடைய அப்பா என் பாட்டியை எப்ப பார்த்தாலும் அவருடைய ஒவ்வொரு தோல்வியும் ஞாபகம் வருது. அப்படி பாட்டி அனுப்பி வச்சா உங்க அப்பா இந்த சம்பந்தத்தை தெளிவா வேணான்னு சொல்லுவாரு. அப்படின்னா சரி, நான் நாளைக்கு உனக்காக காத்துட்டு இருப்பேன். இப்படி சொல்லிட்டு காமியா அந்த இடத்த விட்டு போயிட்டா. அடுத்த நாள் காலையில கௌசல்யா தேவி தன்னுடைய கார்டன்ல நின்னுட்டு தன்னுடைய லக்ஸுரி மாடிஃபைட் காருங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கராஜ் ஒரு மியூசியம்க்கு குறைஞ்சது இல்ல. அட, இன்னைக்கு இப்படி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு எங்கப்பா போற? எங்கேயும் பாட்டி,
இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டோட பார்ட்டி இருக்கு. அப்புறம் அவன் என்ன சீக்கிரமா வர சொல்லியிருக்கான். கௌசல்யா தேவி சிரிச்சாங்க. மார்னிங்ல உன்னோட ஜெனரேஷன் பார்ட்டி பண்றாங்களா? இது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா இருக்கே. உங்க ஜெனரேஷன்லாம் எப்பவும் நைட்ல தானே பார்ட்டி பண்ணுவாங்க. அவனுக்கு ஏதோ முக்கியமான விஷயமா வெளியில போகணுமா, அதனால தான் அவன் பார்ட்டியை சீக்கிரமா வச்சிருக்கான். இப்படி சொல்லிட்டு அர்ஜுன் அங்கிருந்து புறப்பட்டு போனான். கௌசல்யா தேவி லேசா சிரிச்சாங்க. இந்த காலத்து ஜெனரேஷன் வயசானவங்கள முட்டாளுங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. நமக்கெல்லாம் எதுவுமே புரியாத மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன தெரியும், ஒரு காலத்துல இவங்கள மாதிரி தான் நாமளும் இருந்தோன்னு. இப்படி சொல்லிட்டு கௌசல்யா தேவி மறுபடியும் அவங்களோட காரை கவனமா பார்த்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அர்ஜுன் விக்ரம் ராட்டோரோட வீட்டுக்கு போனான். அவனுடைய நடையில ஒரு பயம் தெரிஞ்சது, ஆனா கண்கள்ல ஒரு திடமான நம்பிக்கையும் இருந்தது. நீ எதுக்காக இங்க வந்திருக்க? அர்ஜுன் ஒரு நொடி காமியாவை நோக்கி பார்த்தான். அப்புறம் கொஞ்சம் தைரியத்தை ஏற்படுத்திக்கிட்டு விக்ரம திரும்பி பார்த்தான். அங்கிள், நானும் காமியாவும் ரொம்ப நாளா ஒருத்தர் விரும்புறோம். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கறதுக்கு வந்தேன். விக்ரமோட முகத்துல ஒரு லேசான கோபம் தெரிஞ்சது. இப்போ உனக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? என் வீட்டுக்கு என்கிட்டயே என் பொண்ணை கேட்டு வந்திருக்க. இதுல என்ன அங்கிள் தப்பு இருக்கு? ஒரு அப்பா கிட்ட தன்னுடைய பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேசுறது தப்பா என்ன? அர்ஜுன் சொன்ன பதிலை கேட்டு விக்ரம்க்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. உன்னுடைய பாட்டி எப்படி வாயாடுவாங்களோ நீயும் அதே மாதிரி வாயாடுற. அப்பா, அர்ஜுனை நான் தான் இங்க வர சொல்லி சொன்னேன். ஆனா அர்ஜுன் கிட்ட என்ன குறை இருக்கு? அவரும் நம்ம ஸ்டேட்டஸ் தானே. விக்ரம் கொஞ்சம் ஆழ்ந்த யோசனையில மூழ்கிட்டாரு. அவருடைய மனசுல ஒரு திட்டம் தோணுச்சு. இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு இவனுடைய பாட்டிய அசிங்கப்படுத்துறதுக்கு. பேரனோட மனசு வேதனைப்பட்டுச்சுன்னா அப்ப பாட்டியும் துடிதுடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவரு அர்ஜுனை பார்த்தாரு. சரி, நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா முதல்ல உன்னை நீ நிரூபிச்சு காட்டணும். எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு கண்டிஷன் இருக்கு. வரப்போற இன்டர்நேஷனல் சூப்பர் கார் ரேஸ்ல நீ என்ன தோக்கடிச்சு காட்டு. அப்படி நீ அந்த ரேஸ்ல ஜெயிச்சிட்டினா நான் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். அர்ஜுன் திடீர்னு அதிர்ந்து போனான். அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவன் சரின்னு முடிவை சொன்னான். சரிங்க அங்கிள், நான் உங்க சேலஞ்சை ஏத்துக்கிறேன். இப்படி சொல்லிட்டு அர்ஜுன் அந்த இடத்த விட்டு போயிட்டான். அப்பா, நீங்க எதுக்காக இப்படி ஒரு சேலஞ்ச வச்சீங்க? ஏன், அவன் உன்னை உண்மையிலேயே விரும்புறான்ல. அவன் உன்னை அடையறதுக்காக ஒரு சின்ன சேலஞ்சு கூட அவனால ஜெயிக்க முடியாதா? காமியா அமைதியா இருந்தா. அதுக்கப்புறம் போயிட்டா. அவ போனதும் விக்ரம் சிரிச்சான். கௌசல்யா தேவி, உங்களை கேவலப்படுத்துறதுக்கான நேரம் வந்துடுச்சு. இப்போ நான் உங்க பேரனை ஜெயிச்சு உங்களுடைய ஒவ்வொரு வெற்றியோட கணக்கையும் சரியான நேரத்துல திருப்பி அடிப்பேன். இன்னொரு பக்கம் அர்ஜுன் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனான். கௌசல்யா தேவி அவனை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டாங்க, விஷயம் ஏதோ சீரியஸ்னு. அட, நீ உன் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு தானே போயிருந்த? பார்ட்டில இருந்து திரும்பி வர பசங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா உன்னோட முகம் ஏன் இவ்வளவு சோகமா இருக்குப்பா? அர்ஜுன் தன்னோட பாட்டி கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னான். இத கேட்டதும் கௌசல்யா மனசுல ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த விக்ரம் ராட்டோரால இது வரைக்கும் ரேஸ்ல என்ன ஜெயிக்க முடியல. அதனால அவன் உன்னை தோக்கடிச்சு என்ன கேவலப்படுத்தணும்னு பாக்குறான். இது உனக்கு மட்டும் இல்ல, இது என்னுடைய சண்டை. நீ நல்ல காரியம் பண்ண. அவனோட சேலஞ்ச நீ ஏத்துக்கிட்ட. இதுக்கப்புறம் அவன் தெரிஞ்சுப்பான் உன்னுடைய உடம்புலையும் என்னோட ரத்தம் தான் ஓடுதுன்னு. அங்க விக்ரம் தன்னுடைய ஆடம்பரமான ஆபீஸ்ல உட்காந்துட்டு சிரிச்சிட்டு இருந்தாரு. அப்பதான் அவருடைய வேலைக்காரன் உள்ள வந்தான். சேட்டையா, நான் கேள்விப்பட்டேன் நீங்க கௌசல்யா தேவி அம்மாவோட பேரனுக்கு கார் ரேஸ் சேலஞ்சு வச்சிருக்கீங்களாமே. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க கூடாது. அவன் கௌசல்யா தேவியோட பேரன். அவங்க உங்களை விட நிறைய லக்ஸரி கார்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் மறந்துடாதீங்க, அர்ஜுனோட உடம்புலயும் அவங்களோட ரத்தம் தான் ஓடுது. விக்ரம் சத்தமா சிரிச்சாரு. அந்த கிழவி கிட்ட எத்தனை கார் வேணாலும் இருந்து போட்டோம். இந்த தடவை நான் வெளிநாட்டுல இருந்து ஸ்வீட்வெல் ஃபேண்டமாக்ஸை வர வச்சிருக்கேன். இந்த கார் யூரோப்போட டாப் ரேசிங் மிஷன். இந்த கார் உலகத்திலேயே நம்பர் 1 காராக பேசப்படுது. நான் அவங்களுடைய பேரனை தோக்கடிச்சே தீருவேன். வேலைக்காரர் ரொம்ப அமைதியா போயிட்டாரு.
சொல்ல போனா அவர் கௌசல்யா தேவிக்கு நன்றி உள்ளவர். ஏன்னா அவங்க இவருக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. அந்த வேலைக்காரர் நேரா கௌசல்யா தேவியை பார்க்க போனாரு. அப்புறம் நடந்த விஷயங்களை சொன்னாரு. அவர் காரோட பிராண்ட், இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன், ரேசிங் ஹிஸ்டரி வரைக்கும் புரிய வச்சாரு. அர்ஜுனும் அந்த இடத்துல இருந்தான். ஒரேலியே ஸ்வீட் 12 ஃபேண்டம் எக்ஸ் போன்ற கார்களை ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனா கௌசல்யா தேவி அமைதியா இருந்தாங்க. மக்கள் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க கார் தான் ரேஸ ஜெயிக்குதுன்னு. அவங்க ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க, ரேஸ கார் இல்ல, காரை ஓட்டுறவன் தான் ஜெயிக்கிறான்னு. யார்கிட்ட திடமான மன உறுதி இருக்கோ அவங்க தான் அந்த ரேஸ்ல ஜெயிக்கிறவங்க. டென்ஷன் ஆகாத. அவனால வெளிநாட்டுல இருந்து மிஷினை வாங்கிட்டு வர முடியுதுன்னா நாம நம்ம நாட்டோட புதுமையை வச்சு காரை செய்வோம். என்ன பாட்டி நீங்க கார் தயாரிப்பீங்களா? ஆமா, இது நாள் வரைக்கும் நான் காருங்க வாங்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் உனக்காக ஒரு ஸ்பெஷலான காரை தயாரிக்க போறேன். அப்புறம் நீ எனக்கு இதுல உதவி செய்யணும். வேலைக்காரோட முகத்துல சந்தோஷம் வந்தது. இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அதாவது இந்த தடவையும் விக்ரம் ராத்தோட் உங்களை ஜெயிக்கவே முடியாது. அவரு தோக்கணும் தான் நான் விரும்புறேன். அப்புறம் காமியா பாப்பா மருமகளா இந்த வீட்டுக்கு வரணும். கௌசல்யா தேவி சிரிச்சாங்க. அவங்க கண்ணுல ஒரு புது சேலஞ்சுக்கான துடிப்பு தெரிஞ்சது. விளையாட்டு இப்ப ரேச பொறுத்ததில்ல, மரியாதை அப்புறம் கௌரவம் சம்பந்தப்பட்டது. கௌசல்யா தேவி முடிவு பண்ணிட்டாங்க. இந்த தடவை அவங்க பழைய காரை மாடிஃபை பண்ண போறது கிடையாது. இந்த சண்டை ரேஸ பத்தினது இல்ல, கௌரவ பிரச்சனை. அவங்க முடிவு பண்ணாங்க அவங்களுக்காகவும் தன்னுடைய பேரனுக்காகவும் ஒரு உண்மையான சூப்பர் கார் செய்யறதா முடிவு பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு கார், அது வெறும் மெஷின் இல்ல, அது ஒரு விஷனா இருக்கும். கௌசல்யா அவங்க வருஷக்கணக்கான அனுபவம், ரேசிங்கை பத்தின புரிதல், அப்புறம் ஏரோடைனமிக் நாலேஜை பயன்படுத்தினாங்க. இன்னொரு பக்கம் அர்ஜுன் நவீன சாஃப்ட்வேர் டிசைன், இன்ஜின் கலிப்ரேஷன், அப்புறம் டிஜிட்டல் சிமுலேஷனை பத்தி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. 2 தலைமுறைகள், ஒன்னு அனுபவம், ஒன்னு டெக்னிக், இணைஞ்சு வேலை செஞ்சுட்டு இருந்தது. பாட்டி, அப்படி காரோட ஃப்ரண்ட்டை நாம லோ ப்ரொஃபைல்ல வச்சா அப்புறம் ஏர் இன்டெக்ஸை சைடுல கொடுத்தா அப்ப டிராக் கம்மியாகும். ஆனா இதனால ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியில பாதிப்பு ஏற்படுமா? நிச்சயம் ஏற்படும். அப்படி வெயிட்டோட பேலன்ஸ் சரியா வைக்கலன்னா ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்பீட்னால மட்டும் ரேஸை ஜெயிக்க முடியாது, கண்ட்ரோலால தான் ஜெயிக்க முடியும். நமக்கு 52 அப்புறம் 48 வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வேணும். ஃப்ரண்ட் லேஸா இருக்கணும், ஆனா திருப்பத்துல பேலன்ஸ் கைவிட்டு போயிடக்கூடாது. பாட்டி, இன்ஜனுக்கு டர்போ சார்ஜ் V10 கரெக்டா இருக்குமா இல்ல ஹைபிரிட் செட்டப் வைப்போமா? விக்ரமோட ஃபேண்டம் எக்ஸ்ல ரா பவர் அதிகமா இருக்கு. ரா பவர் எப்பவுமே வெற்றியை கொடுக்காது. ஹைபிரிட் செட்டப்பை வச்சுக்க. நமக்கு ஆக்சலரேஷன் தேவை, அதுவும் முக்கியமா கடைசி திருப்பத்துக்கு. அவன் அவனுடைய பவர்ல நம்பிக்கை வைப்பான், நாம நம்மளோட டைமிங்ல நம்பிக்கை வைப்போம். ராத்திரி ஆயிக்கிட்டே இருந்தது. இந்த கார் தான் பதில். அவர் நினைக்கிறாரு வயசு வேகத்தை குறைச்சிடும்னு. பாட்டி, இந்த கார் ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? இந்த கார் தான் பதில். அவர் நினைக்கிறாரு வயசு வேகத்தை குறைச்சிடும்னு. ஆனா இந்த கார் உணர்த்தும் வேகம் அனுபவத்தால தான் உருவாகுதுன்னு. அப்புறம் ஞாபகம் வச்சுக்க, மெஷின்ல ஆத்மாவை செலுத்தணும். 2 பேரும் சேர்ந்து காரோட பேரை முடிவு பண்ணாங்க, பாரத் X1. இந்த பேர் ஒரு அடையாளம் கிடையாது, இது ஒரு செய்தி. ராத்திரி கராஜ்ல கடந்தது. பார்க், புகை, ப்ளூ பிரிண்ட், கம்ப்யூட்டர் ஸ்கிரீன், அப்புறம் டெஸ்ட் ரன். ஒவ்வொரு காட்சியும் கதைக்கு உயர்வு கொடுத்தது. பாட்டி, ஸ்டீரிங் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா 200க்கு மேல லைட்டா வைப்ரேஷன் வருது. ரியர் சஸ்பென்ஷனை மைக்ரோ அட்ஜஸ்ட் பண்ணு. அப்புறம் டயர் ப்ரெஷரை பாதி பாயிண்ட் குறைச்சிக்க. வேகத்தோட சேர்ந்து பேலன்ஸும் ரொம்ப முக்கியம். அர்ஜுனும் அதே மாதிரி பண்ணான். அடுத்த ரன் ஸ்மூத்தா இருந்தது. கார் ரோட்ல அப்படி ஓடிச்சு, அதாவது காற்றிலே குளிக்கிறா போல. பாட்டி, இந்த கார் இதோட லெவலே வேற. இப்ப இல்ல, இது கடைசி திருப்பத்துல எதிரிய பின்தங்க வச்ச பலத்தை உணராத வரைக்கும் இது முழுமை அடையலன்னு தான் அர்த்தம். கடைசி இரவு 2 பேரும் ரொம்ப டயர்டா இருந்தாங்க. ஆனா கண்கள்ல தூக்கம் கிடையாது. பாட்டி, அப்படி நாம தோத்து போயிட்டோம்னா? ஒரு மனுஷன் தன்னுடைய முயற்சியை கைவிடும் போதுதான் தோல்வி உண்டாகும். நாம முயற்சி பண்ணல, வரலாற்றை உருவாக்கியிருக்கோம். அப்புறம் ஞாபகம் வச்சுக்க, ரேஸ ஜெயிக்கிறது கார் இல்ல, அத ஓட்டுறவன் தான் ஜெயிக்கிறான். இப்ப பாரத் X1 முழுமையா தயாராயிடுச்சு. மின்னும்
பாடி, எதிரொலிக்கும் இன்ஜின், அப்புறம் உள்ள 2 தலைமுறையோட நம்பிக்கை. இது வெறும் சூப்பர் கார் மட்டும் இல்ல, இது பாரம்பரியம் மற்றும் டெக்னிக்கோட சங்கமம். ரேஸுக்கான நாளும் வந்துடுச்சு. மீடியாலாம் இருந்தாங்க. இன்டர்நேஷனல் ட்ராக் முழுமையா தயாரா இருந்தது. ஒரு பக்கம் வெளிநாட்டு பிராண்ட் ஆர்லியஸ் V12 ஃபேண்டம் எக்ஸ் தன்னுடைய மின்னும் திறன் அப்புறம் பலத்தோடு நின்றுட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் இந்திய டிசைன் பாரத் X1. ஒரு மெஷின் யூரோப்போட வேகத்துக்கான உதாரணம், இன்னொன்னு பாரதத்தோட அனுபவம் அப்புறம் ஆத்மாவுக்கு உதாரணம். ஆரம்பத்துல வெளிநாட்டு உண்மையிலேயே காற்றோட பேச ஆரம்பிச்சது. ஆர்லியஸ் V12 ஃபேண்டம் எக்ஸ் முதல் லேப்லயே பறக்க ஆரம்பிச்சது. அந்த கூட்டம் நினைச்சது முடிவு தீர்மானிக்கப்பட்டுச்சுன்னு. விக்ரமோட முகத்துல தன்னம்பிக்கை திரும்பவும் வந்தது. ஆனா பாதி ட்ராக்குக்கு அப்புறமா பாரத் X1ஓட பேலன்சிங் அப்புறம் டாக் சிஸ்டம் தன்னுடைய அற்புதத்தை காட்டுச்சு. காரோட கிரிப் நிலையா இருந்தது, திருப்பங்கள்ல பிடிப்பு பலமா இருந்தது. அதே வெளிநாட்டு கார் ரா பவர்ல நம்பிக்கையோட இருந்தது. அதுவே பாரத் X1 பேலன்சிங் அப்புறம் டைமிங்ல விளையாடிட்டு இருந்தது. பாட்டி சொன்னது சரிதான், ரேஸுங்கிறது மூளையால ஜெயிக்கப்படுது. கடைசி லேப் ஸ்டேடியமே அமைதியா இருந்தது. அர்ஜுன் ஸ்டேரிங்க பிடிச்சிட்டு இருந்தான். கௌசல்யா அவனை ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க, கண்கள்ல அசைக்க முடியாத நம்பிக்கை. கடைசி மோட்ல அர்ஜுன் ரிஸ்க் எடுத்தான். அவன் காரை உள்ள இருக்கிற லைன்குள்ள போட்டான். டயர் சீரிச்சு இன்ஜின் சத்தமிட்டது. அப்புறம் பாரத் X1 நேர்கோட்ல காற்றை கிழிச்சபடி முன்னாடி பறந்தது. அப்புறம் அடுத்த செகண்டே பாரத் X1 ஃபினிஷ் லைன்ல இந்த வன் ரூபத்துல கடந்தது. அங்க நின்றுட்டு இருந்தவங்க எல்லாரும் கரகோஷம் எழுப்பினாங்க. விக்ரம் ராட்டோர் முதல் முறையா புரிஞ்சுக்கிட்டாரு, அனுபவத்துக்கும் பேரார்வத்துக்கும் முன்னால அகங்காரம் நிற்க முடியாது. கௌசல்யா தேவி, இன்னைக்கு நான் தோத்தும் ஜெயிச்சிருக்கேன். ஏன்னா நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன், திமிர்த்தனம் ஒரு மனுஷனை குருடனாக்கிடும்னு. நான் எப்பவும் மிஷனோட பலத்து மேலதான் நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நீங்க நிரூபிச்சிட்டீங்க உண்மையான பலம் மூளையிலையும் மனசுலயும் இருக்கும்னு. நான் நினைச்சிட்டு இருந்தேன், எதுக்காக நான் உங்களை தோக்கடிக்க முடியலன்னா அதிர்ஷ்டம் உங்ககிட்ட இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுடைய வெற்றி உங்களுடைய உழைப்பு, உங்க அனுபவம் அப்புறம் தன்னம்பிக்கைனாலதான். நான் அகங்காரத்துல ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் உங்களுடைய வயசை உங்க பலவீனம் நான் நினைச்சிட்டேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய திமிருக்காகவும் என்னுடைய நினப்புக்காகவும் என்னுடைய இந்த எண்ணத்தினால்தான் உங்க பேரனுக்கு எதிராக நடந்துக்கிட்டேன். அர்ஜுன், நீ ரேஸ மட்டும் ஜெயிக்கல, நீ என்னுடைய பார்வையே மாத்திட்ட. காமியா, நான் இப்பவே உன்னை அர்ஜுன் கிட்ட ஒப்படைக்கிறேன். காமியாவோட கண்கள்ல ஆனந்த கண்ணீர் இருந்தது. அர்ஜுன் கௌசல்யாவை நோக்கி பார்த்தான். அவங்களோட பார்வையில பெருமை தெரிஞ்சது. ஆனா கதையோட முக்கியமான கிளைமேக்ஸ் இது கிடையாது. உண்மையான வெற்றி என்னன்னா, 65 வயசு பெண்மணி ஒரு விஷயத்தை நிரூபிச்சுட்டாங்க. அதாவது கனவுக்கு எந்த ஒரு வயதும் கிடையாது. அப்புறம் வேகங்கிறது இளமையானவங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாதுன்னு. கௌசல்யா மேடம், இந்த வயசுல கூட இந்த பிடிவாதமா? வயசுங்கிறது உடம்புக்கு மட்டும்தான், வேகத்துக்கு கிடையாது. கேமராவோட ஃபிளாஷஸ் மின்ன ஆரம்பிச்சது. பாரத் X1 ஒரு சூப்பர் கார் மட்டும் இல்ல, அது ஒரு எண்ணமா மாறுச்சு, ஒரு நியூஸா மாறுச்சு. அனுபவமும் பேரார்வமும் ஒன்று சேர்ந்ததுன்னா ஒரு வரலாற்றையே உருவாக்கும்.